மிதுன ராசியில் பிறந்தவர்கள் புத்தி கூர்மைக்கும் சமயோசித அறிவுக்கும் பெயர் பெற்றவர்கள். எதையும் மிக விரைவாக கற்றுக்கொள்ளும் ஆற்றல் கொண்ட இவர்கள் ஒரு விஷயத்தின் சாராம்சத்தை நொடியில் புரிந்து கொள்வதில் வல்லவர்கள். இவர்களது பேச்சாற்றல் மற்றவர்களை எளிதில் ஈர்க்கும் காந்த சக்தி கொண்டது. நகைச்சுவை உணர்வும் கலகலப்பான சுபாவமும் கொண்ட இவர்கள் இருக்கும் இடத்தில் எப்போதும் உற்சாகம் ஊற்றெடுக்கும். எத்தகைய கடினமான சூழலையும் தனது இனிமையான பேச்சால் சுமூகமாக மாற்றும் திறன் இவர்களுக்கு இயல்பிலேயே அமைந்திருக்கும். இவர்கள் மாற்றங்களை விரும்புபவர்கள் மற்றும் புதிய சூழலுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்வதில் முன்னோடியாக திகழ்வார்கள். ஒரே நேரத்தில் பல காரியங்களை செய்யும் மல்டி டாஸ்கிங் திறமை இவர்களிடம் அதிகம். எதிலுமே புதுமையை புகுத்த வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட மிதுன ராசியினர் சலிப்பு தட்டாத வகையில் வாழ்க்கையை ரசித்து வாழ்பவர்கள். இவர்களது தேடல் மிக்க மனது எப்போதும் புதிய தகவல்களையும் அனுபவங்களையும் சேகரித்துக் கொண்டே இருக்கும். இதனால் எந்த துறையில் இருந்தாலும் அங்கு ஒரு சிறந்த ஆலோசகராகவும் வழிகாட்டியாகவும் இவர்கள் திகழ்வார்கள். நட்பு வட்டாரத்தில் மிதுன ராசியினருக்கு எப்போதும் தனி இடம் உண்டு. மற்றவர்களுடன் எளிதில் பழகிவிடும் குணமும் அனைவரையும் சமமாக நடத்தும் பாங்கும் இவர்களை ஒரு சிறந்த நண்பராக அடையாளப்படுத்தும். இவர்களது கற்பனை திறனும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் எப்போதுமே மற்றவர்களுக்கு ஊக்கமளிப்பதாக அமையும். எதையும் ஒரு பக்கமாக மட்டும் பார்க்காமல் பல கோணங்களில் சிந்தித்துச் செயல்படும் இவர்களது பண்பு இவர்களை ஒரு சிறந்த ராஜதந்திரியாக மாற்றுகிறது. இத்தகைய புத்திசாலித்தனமும் அன்பான சுபாவமும் இவர்களை வெற்றியின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் ஐயமில்லை. காலத்தின் அதிபதியான சனீஸ்வர பகவானின் பேரருளும் உங்கள் ராசிநாதன் புதன் பகவானின் ஞானமும் உங்கள் விடாமுயற்சிக்கு வெற்றியை தரட்டும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்களிடம் நான் பேசப்போகும் இந்த உண்மைகள் உங்கள் கண்களில் கண்ணீரை வரவழைக்கலாம், அல்லது உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தேடிக்கொண்டிருந்த விடையாக இருக்கலாம். உங்கள் இதயத்தின் துடிப்பை ஒரு நிமிடம் கவனித்து ஆழமாக சுவாசியுங்கள். ஏனென்றால் இன்று நீங்கள் கேட்கப் போகும் உண்மைகள் உங்கள் அசாத்தியமான அறிவுத்திறனுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ஒரு மகா தரித்திரத்தை பற்றியது. காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாவது ராசி, வித்தைக்கும் புத்திக்கும் அதிபதியான புதன் பகவானின் சொந்த வீட்டில் பிறந்தவர்கள் நீங்கள். பஞ்சபூதங்களில் காற்று தத்துவத்தைச் சேர்ந்த நீங்கள் எதையும் மிக வேகமாக கற்றுக்கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள். ஆனால் அந்த அறிவாற்றல் கொண்ட உங்கள் வாழ்க்கை ஏன் இன்று ஒரு மணல் வீடு போல சரிந்து கொண்டிருக்கிறது என்று யோசித்தீர்களா? உங்கள் இல்லத்தில் உங்களுக்குத் தெரியாமலேயே நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் அந்த சில பிழைகள் உங்கள் முன்னேற்றத்தை வேரோடு அறுத்துக் கொண்டிருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் மூளை எப்போதும் புதிய திட்டங்களை தீட்டிக்கொண்டே இருக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக வேண்டும் என்று நீங்கள் இரவு பகலாக உழைக்கிறீர்கள். ஆனால் அந்த உழைப்பின் பலன் ஏன் உங்கள் கைக்கு வரும்போது மட்டும் கானல் நீராகப் போகிறது? ஊருக்கே புத்தி சொல்கிறேன், பலருக்கு வழிகாட்டுகிறேன், ஆனால் என் வீட்டில் மட்டும் ஏன் இன்னும் ஓட்டைச் சட்டி இருக்கிறது என்று நீங்கள் குமிறிய பல ரகசிய அழுகைகள் எனக்குத் தெரியும். இதோ அந்த ரகசியம் உடையப் போகிறது. இதற்கு பின்னால் இருப்பது ஒரு மிகப்பெரிய கர்ம வினைச்சதி. மிதுனம் என்பது ஒரு உபய ராசி. நீங்கள் எப்போதும் இரட்டைத்தன்மையுடன் சிந்திப்பவர்கள். ஆனால் உங்கள் ராசிக்கு நேர் எதிரான சில அதிர்வலைகள் உங்கள் வீட்டில் குடியேறும்போது அது உங்கள் கால்களில் ஒரு இரும்புச் சங்கிலியை கட்டியது போல உங்களை ஒரே இடத்தில் முடக்கி போட்டு விடுகிறது. உங்கள் வாழ்க்கையை ஒரு வறுமை காடாக மாற்றிக் கொண்டிருக்கும் அந்த 8 மகா ரகசியங்களைப் பற்றி நாம் இப்போது அக்குவேறு ஆணிவேராக பார்க்கப் போகிறோம். முதலாவதாக, அந்த தரித்திர நிறம். மிதுன ராசிக்கு அதிபதி புதன். ஆனால் உங்களுக்கு ஆகாத நிறம் அடர் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. காற்று தத்துவம் கொண்ட உங்கள் ராசிக்கு நெருப்பு தத்துவம் கொண்ட இந்த நிறங்கள் உங்கள் சிந்தனை தெளிவைச் சுட்டெரிக்கும் எரிமலை போன்றது. சிவப்பு நிற ஆடை அணிந்து நீங்கள் முக்கியமான ஒப்பந்தங்களிலோ அல்லது நேர்காணல்களிலோ ஈடுபடும்போது அது உங்கள் மனதில் தேவையற்ற பதற்றத்தையும் கோபத்தையும் உண்டாக்கும். இதனால் நீங்கள் எடுக்க வேண்டிய சரியான முடிவை எடுக்கத் தவறுவீர்கள். மிதுன ராசிக்கு சிவப்பு நிறம் என்பது விரயத்தை தரக்கூடிய காரணி. உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய நிறங்கள் பச்சை, கிளிப்பச்சை மற்றும் வெள்ளை மட்டுமே. இந்த நிறங்களை பயன்படுத்தும் போது உங்கள் நரம்பு மண்டலம் அமைதியடையும், அதிர்ஷ்டம் தேடி வரும். குறிப்பாக புதன்கிழமை அன்று பச்சை நிற ஆடை அணிந்தால் காரியங்கள் தடையின்றி நடக்கும். இரண்டாவதாக, சனியின் சாபப் பொருள். உங்கள் வீட்டின் அலமாரிகளிலோ அல்லது படிக்கும் அறையிலோ நீங்கள் குவித்து வைத்திருக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட பொருள் எப்படி உங்கள் லாபத்தை தடுத்து நஷ்டத்தை உருவாக்குகிறது என்று பார்ப்போம். மிதுன ராசிக்கு புதன் தான் பலம். ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் வைத்திருக்கும் உபயோகமற்ற பழைய புத்தகங்கள், கிழிந்த காகிதங்கள் மற்றும் பழுதான செல்போன்கள், லேப்டாப்கள் இவையெல்லாம் வெறும் குப்பைகள் அல்ல. இவை உங்கள் புத்தியை மழுங்கச் செய்யும் மகா தரித்திர அடையாளங்கள். தகவல் தொடர்பு சாதனங்கள் பழுதாகி வீட்டில் கிடப்பது உங்கள் வாய்ப்புகளை தடுக்கும். மேலும்
காய்ந்து போன செடிகள் உங்கள் வீட்டில் இருந்தால் அங்கே லட்சுமி கடாட்சம் தங்கவே மாட்டாது. 2026ஆம் ஆண்டில் நீங்கள் அடைய வேண்டிய மிகப்பெரிய உயர்வைத் தடுக்கும் இந்த பயனற்ற குப்பைகளை இன்றே அப்புறப்படுத்துங்கள். மூன்றாவதாக, வாக்கு விபரீதம். மிதுன ராசி அன்பர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்கள். ஆனால் மற்றவர்களை கேலி செய்வதிலும் கிண்டல் செய்வதிலும் எல்லை மீறி விடுவீர்கள். உங்கள் நாவிலிருந்து வெளிவரும் மற்றவர்களை காயப்படுத்தும் வார்த்தைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் புதபலத்தை குறைத்துவிடும். ரகசியங்களை பகிரும் குணத்தை நிறுத்துங்கள். நான்காவதாக, திசை துரோகம். உங்கள் வீட்டின் வடக்கு மற்றும் வடமேற்கு திசைகளில் நீங்கள் செய்யும் வாஸ்து பிழை உங்கள் வருமானத்தை கெடுக்கும். அந்த திசைகளில் குப்பைகளை குவித்து வைப்பதோ அல்லது அங்கே அடைசலாக வைத்திருப்பதோ உங்கள் வாய்ப்புகளை பாதிக்கும். வடக்கு திசை குபேரனுக்கு உரியது. அது எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். அங்கே ஒரு பச்சை நிறத் துணியில் சிறிதளவு பச்சை பயறு முடிந்து வைத்தால் உங்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஐந்தாவதாக, மந்தமான உணவு. மிதுனம் காற்று ராசி என்பதால் உங்களுக்கு எளிதில் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். அளவுக்கு அதிகமான காரம் மற்றும் புளிப்புச் சுவை கொண்ட உணவுகளை உட்கொள்வது உங்கள் மூளையை பாதிக்கும். நாளைக்கு பார்த்துக்கலாம் என்கிற அந்த தள்ளி போடும் எண்ணம் இதனாலேயே உருவாகிறது. பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்களை அதிகம் உட்கொள்வது உங்கள் மூளையின் வேகத்தை அதிகரிக்கும். ஆறாவதாக, பகை உறவுகள். உங்களிடம் இனிமையாக பேசி உங்கள் யோசனைகளை திருடும் நண்பர்கள் மற்றும் உன்னைத் தவிர வேறு யாரால் முடியும் என்று பாராட்டி உங்கள் நேரத்தை வீணடிக்கும் விஷ மனிதர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் ஒரு அறிவுக்கடல். ஆனால் மற்றவர்கள் அதிலிருந்து நீர் எடுக்க அனுமதித்து உங்களை வறண்டு போகச் செய்வதே உங்கள் வறுமைக்கு காரணம். ஏழாவதாக, பயனற்ற இயந்திரங்கள் மற்றும் பழைய பேப்பர்கள். உங்கள் வீட்டில் முடங்கிக் கிடக்கும் பழைய செய்தித்தாள்கள் மற்றும் பழுதான பேனாக்கள் உங்கள் அதிர்ஷ்டத்தை முடக்கும். எட்டாவதாக, கர்மசித்தி மகா பயிற்சி. இழந்த அத்தனை மதிப்பையும் செல்வத்தையும் மீட்கும் ரகசியச் சாவி இதுதான். புதன்கிழமை தோறும் அதிகாலையில் உங்கள் வீட்டின் பூசையறையில் அமர்ந்து பச்சை ஒளி தியானத்தைச் செய்யுங்கள். பிரபஞ்சத்தின் சக்தி வாய்ந்த பச்சை ஒளி உங்கள் மூளை மற்றும் நரம்புகளை பலப்படுத்துவதாக உணருங்கள். நான் தெளிவான சிந்தனை கொண்டவன், வெற்றி எனக்குச் சொந்தமானது என்று 17 முறை ஆணித்தரமாகச் சொல்லுங்கள். மிதுன ராசிக்கு புத்திதான் பலம். நீங்கள் எதை ஆழமாகச் சிந்திக்கிறீர்களோ அதை புதன் உங்களுக்கு கொடுத்தே தீருவார். இந்த கர்ம சித்தி பயிற்சியில் மற்றுமொரு முக்கிய அம்சம் கல்விச் சேவை. சனிக்கிழமை தோறும் அல்லது புதன்கிழமை தோறும் ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த பேனா, பென்சில் அல்லது புத்தகங்களை தானமாக வழங்குங்கள். நீங்கள் யாருடைய அறிவுக் கண்ணை திறக்க உதவுகிறீர்களோ அன்று முதல் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் தடைகள் விலகி வருமானம் பெருகத் தொடங்கும். பத்தாவதாக, நரம்பு மற்றும் ஆரோக்கிய பரிகாரம். உங்கள் வீட்டின் வடக்கில் ஒரு சிறிய பச்சை நிற செடியை மணி பிளான்ட் போன்ற வைத்து வளர்க்கத் தொடங்குங்கள். இது உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சிவிடும். மேலும் புதன்கிழமை தோறும் பசுவிற்கு புல் அல்லது அகத்திக்கீரை வழங்குவது உங்கள் சேமிப்பை ஒரு பாறையைப் போல நிலையானதாக மாற்றும். மிதுன ராசி அன்பர்களே, இதுவரை நாம் பார்த்த இந்த ஆழமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் ஒரு ஸ்திரமான வெற்றிக்கு இட்டுச் செல்லும். ஜோதிடம் என்பது வெறும் கணிப்பு அல்ல. அது காலத்தின் சக்கரத்தை நமக்குச் சாதகமாகச் சுற்ற வைக்கும் ஒரு மகா கலை. நீங்கள் இப்போது எவ்வளவு பெரிய கடன் சுமையில் இருந்தாலும் சரி, வேலையில் தடையைச் சந்தித்தாலும் சரி, நான் சொன்ன இந்த எளிய முறைகளை நம்பிக்கையோடு பின்பற்றுங்கள். உங்கள் விடாமுயற்சியோடு இந்த ஆன்மீக மாற்றங்களும் சேரும்போது அடுத்த சில நாட்களிலேயே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை வருவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் மூளையில் இருக்கும் தேவையற்ற எண்ணங்களை ஒவ்வொன்றாக குறைக்கும்போது உங்கள் முன்னேற்றத்தின் வேகம் தானாகவே அதிகரிக்கும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். இதை நான் உங்கள் கர்ம வினைகளின் சாட்சியாக அடித்துச் சொல்கிறேன். மிதுனம் என்பது ஒரு அறிவார்ந்த பயணத்தை நோக்கிய பயணம். அந்த பயணத்தில் நாம் எதிர்பார்க்கும் மிகப்பெரிய வெற்றி என்பது இதுபோன்ற சின்ன சின்ன மாற்றங்களில் இருந்துதான் தொடங்குகிறது. ஒன்று யோசித்துப் பாருங்கள். நீங்கள் ஒரு வேகமான காரில் பயணிக்கிறீர்கள். அந்த காரின் பிரேக் பிடித்துக்கொண்டே இருந்தால் பயணம் எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டில் இருக்கும் இந்த தரித்திர பொருட்கள் உங்கள் வாழ்க்கையின் பிரேக் போன்றவை. அவற்றை நீக்கினால் உங்கள் வெற்றி பயணம் மின்னல் வேகத்தில் இருக்கும். 12ஆவதாக, மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் இப்போது எவ்வளவு பெரிய சங்கடங்களில் இருந்தாலும் கலங்காதீர்கள். நீங்கள் புதனின் ஆதிக்கம் பெற்ற அறிவு ஜீவிகள். ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் எல்லாம் உங்கள் கடின உழைப்பைக் கண்டு வியந்து உங்களுக்கு ஒரு நிலையான செல்வச் செழிப்பையும் சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தையும் கொண்டுவர காத்திருக்கின்றன. நம்பிக்கையோடு அடியெடுத்து வையுங்கள்.
நல்லதே நடக்கும். உங்கள் உழைப்பு இனி வீண் போகாது. இதுவரை கதவை திறக்க மறுத்த அதிர்ஷ்டம் இப்போது உங்கள் அறிவைக் கண்டு வியந்து வந்து சேரும். மிதுன ராசியின் அந்த விஸ்வரூப வெற்றி இதோ தொடங்கிவிட்டது. கடைசியாக, இதுபோன்ற உங்கள் வாழ்வை மாற்றக்கூடிய அரிய ஜோதிட ரகசியங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜாதக ரகசியம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐகானையும் தட்டி வையுங்கள். உங்கள் வெற்றி பயணம் இன்று முதல் தொடங்கட்டும். இழந்த அத்தனை மதிப்பையும் செல்வத்தையும் நீங்கள் மீட்கப் போகும் காலம் இதோ ஆரம்பமாகிறது. தயாராக இருங்கள். மிதுன ராசியின் அந்த மர்ம முடிச்சு அவிழத் தொடங்குகிறது. வறுமை எனும் விலங்கை உடைத்து அறிவுத்திறத்தால் உலகை ஆளுங்கள். உங்களை மீண்டும் அந்த வெற்றி சிம்மாசனத்தில் அமர வைக்கவே இந்த வீடியோ. நம்பிக்கையோடு செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன்.